பாரதி ராஜாவின் உடலுக்கு அந்த இறுதி சடங்கு இன்னும் சில நிமிடங்களில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க நடைபெற இருக்கிறதுக்கு அதற்கு முன்னதாக அவருடைய உறவினர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த சம்பிரதாய சடங்குகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு அவருடைய உடல் சில வினாடிகளில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதற்கு பின்னர் அங்கு முழு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவுக்கு தமிழக மக்கள் பிரியா விடை கொடுக்க இருக்கிறார்கள். 1977ஆம் ஆண்டிலிருந்து என் இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று குரல் திரையரங்குகளில் தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களின் துவக்க காட்சியில் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த குரல் நேற்றுடன் அடங்கிய சூழ்நிலையில் அவருடைய திரைப்படங்கள் பேசிய கருத்துக்கள் என்றென்றும் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கும். 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே என்ற திரைப்படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா கிராமத்து வாசனையை அதே புழுதி மண்ணோடு பேசிய படமாக வெளியாகி பெரும் வெற்றியை அந்த படம் பெற்று தமிழக மக்களின் வாழ்க்கையை அந்த மண்ணின் மனத்தோடு திரைமொழியில் கொண்டு வந்த முதல் படமாக அந்த 16 வயதினிலே திகழ்ந்தது. இதன் பின்னர் அவருடைய உடல் இப்பொழுது இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்துக்கு ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் மற்றும் திரையுலகைச் சேர்ந்த இயக்குநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது உடலை இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு உறவினர்கள் இப்பொழுது கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடலுக்கு நல்லடக்கம் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோர் அந்த தோட்டத்தில் திரண்டிருந்து அவருக்கு கண்ணீர் மல்க அந்த இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு என்றும் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. தமிழ் திரையுலகில் பல்வேறு துறை சார்ந்த பின்னணியில் அவர் திரைப்படங்களை இயக்கிய போதிலும் ஒரு மண்வாசனை கலைஞராக பாரதி ராஜா மக்கள் மத்தியில் என்றென்றும் மனதில் நிற்கக்கூடிய இயக்குநராக அவர் வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் கிராமத்து மக்களின் வாழ்க்கையை நகரத்து மக்களும் ஏற்கக்கூடிய வகையில் ரசிக்கக்கூடிய வகையில் திரைக்கதைகளை அமைத்து அதை இயற்றி திரை காவியங்களாக திரையரங்குகளில் அவர் ஒளிபரப்பியதே அந்த பாரதி ராஜாவின் அந்த மகத்தான சாதனைக்கும் மற்றும் மக்கள் செல்வாக்கிற்கும் அவருடைய திரைப்படங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் அவர் ஒரு மகத்தான கலைஞராக போற்றப்படுகிறார் என்பதற்கு இங்கு திரண்டு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது. அவருடைய இயற்பெயர் சின்னசாமி என்றாலும் பால்பாண்டி என்று அவர் அழைக்கப்பட்ட சூழ்நிலையில் திரையுலகிற்காக அவர் பாரதி ராஜா என்று பெயரை மாற்றிக்கொண்டு பாரதி ராஜாவின் உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துறை இயக்குநர்கள் மற்றும் உறவினர்கள் அவரது உடலை ஊர்வலமாக பார்க்கலாம். இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். போன ஆடியோ போயிடும்.
நேரம் கடந்த